ஒரு வருஷமா பாக்கலையே ஐயா. எப்ப? ஆவா ஆவா. எங்க நேற்று பார்த்தோம்? அங்க பார்த்தோம். அதெல்லாம் இங்க சொல்லலாமா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க போய் தான் வந்திருக்கிறீங்க. ஒருத்தர் பார்க்க முடியாம ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா எல்லாருமே. அதனால இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துருக்கோம்னா யாருங்க காரணம்? யாருன்னு தெரியாது. அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டு, அவங்க சொந்த வேலையெல்லாம் விட்டு, நம்மளுக்காக காவல்துறையினர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இனத்தை விட்டு, அவங்க குடும்பத்தை விட்டு, அவங்க சொந்த வேலைகளை விட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் நிறைய பாடுபட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்டரும் சரி, செவிலியரும் சரி, அவங்களும் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு நம்மளுக்காக அங்கங்க கேம்ப் போட்டு அங்கங்க சேவைகள் செஞ்சு இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் நோய் நொடி இல்லாம உட்காந்துருக்கோம்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு. ஆமா ஆமா. என்னமா அப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? என்னத்தை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஓ சொல்றீங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தூய்மை துப்புரவாளர்கள் அவங்களும் வந்து அவங்க இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 2 நாளைக்கு குப்பை வந்துச்சுன்னா அந்த வாளியை தொட மாட்டோம். இன்னைக்கு அவங்க அதெல்லாம் வந்து பார்க்காம நம்மளுக்காக நம்ம ஊரையும் நம்ம நாட்டையும் ரொம்ப பாதுகாப்பா இந்த கொரோனால இருந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க. இன்னைக்கு நாங்க வந்து உங்களை எங்களுக்கும் அறிமுகம் செய்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் அவங்களால முதல் ஒரு பங்கேற்பு. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம். ஆடிய கிளம்பமா விடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. விடிகிற வரைக்கும் தான் மாமா. அதுக்கப்புறம் அவர் யாரோ நான் யாரோ. என்னங்க மாமா சொன்ன வந்துட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். அப்படி இருக்கும். அங்க சொன்ன வயர் இருக்குதியா? அருமையான குழுக்கள் உன்னை சூப்பர்ங்கிறாரு. நேத்து வந்த பிள்ளை என்னமா தொண்டை கட்டிக்கிருக்கு? வேலாயா பேச குடுக்குறோம். 4 பேத்துக்கிட்டே வரணும். சரி எல்லாம் கையா கட்டி போட்டு வச்சிருக்கேன். விட்டா நம்ம எதை மிருதாங்கர் கெஞ்சிக்கிட்டு இதையா என்ன இருக்கு ஊத்து விடு. ஹரிச்சந்திர மேடம் இடத்துல கொஞ்சம் மாதிரி சீனை காமிச்சு வேணாமா? அவுத்து விட்டுருவாப்புல மூஞ்சில வந்து அடிச்சிருந்தேன். ஏன்
வைக்கிறேன்னு சொன்னீங்க வைக்காம அடியே என்னத்த கட்டுறன்னு சொல்லிவிட்டு காட்டாமத்தான் போனே அடி ராசாத்தி கண்ணே ராசாத்தி என்ன மோசமான பயமுலைகள் எல்லாம் இருக்கு. படு குத்துறன்னு சொன்னீங்க குத்தாம தான் போனீங்க. நீ குடியிருன்னு சொல்லிவிட்டு குடியாமத்தான் இப்பாட்டியா நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்ற? நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? குத்துறம் சொன்னேன். போன நாடகத்துக்கு உள்ள வந்து ஊக்க குத்தி விடியான்னு நீ பாட்டு போய் உட்காந்துக்கிட்டே இப்ப நீ எல்லா வார்த்தை கேட்கிற. ஏமா குடிக்கா தனமா குத்த முடியும் மாமா அதை சொல்ல குத்துறன்னு சொல்லி இப்பதான் அவர் சொல்லிட்டு போனார் உள்ள. அதுக்குள்ளே கவிச்சிய பழகிட்டிய. அடியே என்னத்த ஊக்கு குத்துற குதிக்கிறே ஆடே மாட்டேங்குது. எப்படி ஆடால இருக்க கட்டி வச்சுக்கோங்கள பவர் ஏறுது. ஹரிச்சந்திர 4 மணிக்கு வரட்டும் நீ ஆடி வா. காட்டுறேன்னு சொன்னீங்களே காட்டாமத்தான் போனீங்களே ரசவி என்னத்த அடியே என்னத்த காட்டுறேன்னு சொன்னீங்களே காட்டாமத்தான் போனீங்க. ஆமாயா ரசனை படுத்து கொண்டு போறேன்டா சொல்லு மேல உடக்கான்ட்டு ரசனை படுத்து கூட்டிட்டு போறேன்ட்டு எப்படி ஏமாத்தணும் என்ன அவெல்லாம் காட்டுறேன்னாரு இன்னும் காட்டவே இல்ல. காட்டுறேன்னு சொன்னீங்க காட்டாம அதுல போய் சுதி சேர்க்காம அப்ப அது என்ன சுதி சேர்க்கிற கல்லையா கட்டி வச்சிருக்கு. அப்பா அது அவுத்து விடு கண்ணை மறைக்குது. ஆளக்கார செய்த ஒரு போட்டு போட்டுருமா போட்டதுக்கு இந்த சீசன் அவரு பழைய கேணியா தூரம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பச்சை மிளகா அது காரம் இல்ல மாமனருக்கு இன்னைக்கு ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல ஈரம் இல்ல. நான் சொல்லிட்டேன்ல. நான் தான் சொன்னேன் என்ன ஆடி பண்ணாலும் அப்படித்தான் அது அப்படித்தான் இருக்கும். சாமியா உங்ககிட்ட அதனால அடைச்சு வச்சுக்கிறீங்க. நாலு வத்திக்கிட்டு வந்தாச்சு குறையில இல்லையா? என்னது அவுத்து விடணும். அடுத்த சீடு குறையில அவுத்துட்டு வந்துடுறையா. ஆமா ஏறி நல்லாங்க ஏறி தாண்ட மாமா ஏறும்போது இவளுக்கு சுணக்கமா ஏறிய. அப்புறம் எப்படி ஏறுவா? இழந்த பல தோப்பு தாண்டா இழந்த பல தோப்பு தாண்டா
போடுறதுக்கு சிரமமா இல்லையா? ஏடியா அது அவுத்துத்தான் விட்டானா? அவுத்து விடுறாங்க பார்க்கிறாங்க குறிக்கோளா சரி நானா ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்காது. என் ஜோடி கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? ஓஹோ எப்ப பரவாயில்ல இருக்கு. உங்களுக்கு துடிக்கும் நினைக்கிறேன். உள்ள கிடக்க மாட்டேன். நாங்கள் வந்ததுல இருந்து சொல்றோம் அவுத்து விட அவுத்து விட. எங்களை வெறும் டெக்கிபிள் நீங்க பார்க்க போறீங்க. சுதேசேகர கல்ல கட்டி போட்டுருக்கு. அந்த பொண்ணோட திறமையை பூரா கட்டி போட்டே வச்சிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமா தெரியுது. அவுத்து விட்டா ஃப்ரீயா பாடுமேனு சொல்ல வந்தோம். ஒரு காலம் நாங்க தவறா பேச மாட்டோம். கை போட்டு அவுக்க முடியாது. அவுத்து நம்ம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணலாம். என்ன இல்ல வந்தாலும் அவுக்கிறேன் பிடிக்கிறேன்றியே இல்ல என்ன அடுத்த சீனுக்கு அவுத்துட்டு வரேன். அடுத்த சீனுக்கு அடுத்த சீனுக்கு வேற துணியை மாத்திட்டு வரையா? அடுத்த சீனுக்கு அவுத்துட்டு அடுத்த சீனு அங்கிட்டு ஒளி அலைகிறேன். சம்பளம் கிடையாது உனக்கு. வந்தா அவுத்து விடு அவுத்து விடு. கேட்டு எப்படித்தான் பொம்பளை போய் ஏதா பின்னாடி இப்படி கட்டிருக்கீங்கள ஏன் கட்டுறியா ஏன் கட்டுறியான்னு அது உடனே கேக்குது. நீங்க மட்டும் முன்னாடி டவுசர்ல கட்டி தொங்க அப்ப நாங்க முன்னாடி கட்ட முடியாது பின்னாடி கட்டி தொங்க விடுறேன். அதுகளை கட்டி தொங்க விட்டு தெரியும். நம்ம ஆளுங்க முன்னாடி கேபிள் வேற தொங்க விட்டு அது மாதிரி அது என்னமோ பண்ணிக்கிட்டு தெரியும் பண்ணிட்டு போறாங்க. ஆமா நான் கேக்குறது நீ கேக்குறியா? நீ எதுக்கு வந்திருக்கிற? நான் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தா நீ என்ன வம்புக்கு வரையா? ஆடுறியா ஆடுறியா ஆடிக்கிட்டு இருக்கேன். உன் பொழப்பே ஆடக்கார பொழப்பா? ஆமா. இவங்க எல்லாம் யாரு? நாங்களாம் வாத்தியக்காரர்கள். பக்க வாத்தியம். நீங்க அடிப்பியது ஆடுமா? ஆமா. வாயை திறந்து அடிப்போம். அது முதல் சீனோட முடிஞ்சிச்சு. இது அவசர சீன். இது என்ன ஒண்ணாலும் பேசலாம். இது என்ன பேசலாம் நம்ம சொல்லிக்கலாம். ஐ எம் சாரி சொல்லிக்கலாம். இனிமே எந்த பெருசு வருமே அப்புறம் என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப அப்படித்தான் கண்ணியமா ஆரம்பிப்பா. வந்திருக்கிற 10 மூட்டையும் பிரிச்சு விற்கணுமா இல்லையா? என்ன கிடந்த ஞாபகம் இல்லாம போகுது மறந்துடுது. ஓஹோ மறக்குது. நீங்க யாருங்க? அதுக்கு ஏன் சொல்ற? எட்டன்னு பேசு. ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம ஒரு அடக்க ஒடுக்க இல்லாம மேல கை வைக்கிற பொம்பளை பிள்ளை என்னடா? பொம்பளை பிள்ளை தானே. ஆமா. என்ன என்னது? தொட்ட பிடிக்கவா?
எங்களுக்கு தொட்டாலும் பிடிக்காது. தூக்கி போட்டுக்கிட்டு அமுக்குனா பிடிக்குமா? என்னத்த செத்து போனீங்கன்னா உன்னை எல்லாம் அந்த மண்ணுக்குள்ள ஓட்டு புதைக்க போறாங்க. அதுக்கு ஆமா, உனக்கெல்லாம் இந்த 2000 வருஷம் வாழ போறியா நீ எல்லாம்? ஏய்யா. இல்ல தெரியாம கேக்குற உனக்கு இருமா, தமிழ்நாட்டுல உனக்கு தனியா சிலை வைக்க போறாங்க வச்ச மாதிரி. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாரு மறந்துடுவேன் இந்த நாட்டுல. இருக்க வரைக்கும் அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம், வேற ஒரு மசீதையும் கொண்டு போக கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னடா கோஆபரேஷன் இல்ல? என்ன மோகன், நீ சொன்ன கோஆபரேஷன் நல்லா இருக்கும்னா வண்டியில வர்றப்ப கோஆபரேஷன் இல்லையே. அவுக்க வந்துட்டாப்லையே வந்துருங்கிட்டு அவன் மேல ஏற்கனவே 5-6 கேஸ் உணர்ச்சி வசப்பட்டு மேடையை விட்டு இறங்கிட்டாப்லையே. தொடர்லையே உன்னை அவுக்குறதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்க. நீ எப்ப பாக்குற நிக்கிறப்ப திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே அவுத்து விட்டுருவாங்க, மாமத்தை கெடுத்து போடுவாங்க. ஆமா, தொடரலாம்டா, தப்பு கிடையாது. எதை வச்சு நீ தொடலான்ற? யாரு வேணாலும் தொடலாமா? யாரு வேணாலும் தொடலாமா? தப்பே கிடையாது. என்னம்மா நீ ஒரு நோக்கத்தோட வந்திருக்கன்னு நினைக்கிறேன். என்னன்ற என்ன சண்டைக்கு வரையா? முதல்ல பொம்பளைன்னா அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு வேணும் நடுவுடுக்குள்ள உட்காந்துருக்கு. ஏய் அது வாண்ட நான் கேட்கணும். இப்படி நடு ரோட்ல வந்து நீ ஆடிக்கிட்டு இருக்க, அப்புறம் தொட்டமுன்னா என்ன போகுது? ஆம்பளை மாதிரி வந்து பேசுறியா? ஒரு அட்டக்கா வேணாம், ஆம்பளைனா ஒரு மரியாதை வேணாம், ஒரு பொம்பளைய பத்தா மரியாதை கொடுக்க வேணாம். எப்படி வந்திருக்கோம்னு கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். ஆம்பளை எப்படி வந்திருக்கான்? ஆம்பளை ஏன் மானத்தை காப்பாத்த ஒரு முளை துணி வாங்குமா? எப்படி வேணாலும் தெரியும். சௌரியத்துக்கு நீ பேசிட்டு சட்டமா அமைதியா எனக்கு சத்தம் பண்ற பொம்பளை பிடிக்காது. ஆம்பளை எனக்கு பிடிக்காது. அடிச்சா வயிற்றுல போய் கிட்ட பண்ணி என்ன இழுத்துக்கிட்டு அடிச்சா நாரிக்கிட்டு செத்து போயிருவேன். ஏறிக்கிட்டு மிதிச்சா நீ நாரிக்கிட்டு செத்து போயிருவேன். ஏறிக்கிட்டு மிதிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பேச்சு பேசுற நீ? ஏதோ நினைப்புல மைக்க புடிச்சு விட்ட, அப்புறமா ஐயோ புடிச்சு விட்டமேன்னு உதறிடுச்சு கைய. நமக்கு ஆர்வத்துல புடிச்சு அப்புறம் ஐயோ புடிச்சிட்டமே அப்படின்னு வந்துருக்கு. இப்படித்தான் சில நேரத்துல மிஸ் ஆகும் என்னோட நிக்கிற ஆளுகளுக்கு எல்லாம். நாங்களே எப்பயுமே தெளிவாதான் இருப்போம். தெளிவா இருக்கீங்களா? எனக்கு பேசுறப்ப ரொம்ப கவனமா பேசணுமா? எதுக்கியா? எனக்கு உன்னை பார்த்தா அவ்வளவு பயமா? என்ன பயந்துதான் இருக்கணும்? எதுக்கு பயப்படணும்? என்ன பயப்பட மாட்டேன்? ஏன் எதுக்கு பயப்படணும்? எனக்கு வேணாலும் கட்டி நாங்க எதுக்கே பயப்படணும்? நாங்க எதுக்கே பயப்படணும்? என்ன என்னைய தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னைய தொட வச்சுட்டேன்மா. நீ எவ்வளவுதான் சட்டம் எவ்வளவுதான் சட்டம் வந்தாலும் ஒரு சண்டை போடதான் தெரியும். நாங்க தொட்டாலே நீ சமாதானம் ஆகுறதுக்கு நாங்க என்ன சினிமா அதை செஞ்சு போயிருவோம். அது தெரியும்டா. ஆம்பளை தொட்டா கதையை கந்தலாயிரம் தெரியுமில்ல? யாருக்கு? பொம்பளை இடம் கொடுத்தாதான் உன் கதை கந்தலாகும். அட போம்மா, அட போயா, வாவான்னு கெஞ்சினாலே கிடையாது. அப்ப நாங்க என்ன வாவா நான் கூப்பிட்டுக்கிட்டா இருக்கிறோம்? நீங்க ஏதாவது நாக்க போடுங்க. இல்லையா ஆம்பளை கிட்ட அடங்கி பேசுமா? பொம்பளை கிட்ட அடங்கி பேசு. ஆம்பளை எதை வேணாலும் பேசுவேன். நானும் பொம்பளை எதை வேணாலும் பேசுவேன். ஆண்பால் நான் பெண்பால். நான் காட்டாம். என்னது காட்டாம்? காட்டானா? காட்டாலே ஓனர் ஓனியா? பகவானே பகவானே பகவானே. அப்படித்தான் இடையில அப்படி வந்துடும். விரதம் இருக்கட்டா? கலைஞ்சாமே நான் விரதம் இருக்கேன். சிவசிவா, நாளைக்கு மறுநாள் நான் வந்து பால் கூட எடுக்கணும். பால் கூட? ஆமா. யார் பால் கூட? யாரு பால் கூட? காரைக்குடி முத்துமாரி அம்பாளுக்கு பால் கூட எடுக்க போறேன். அங்க பால் கூட பரவாயில்ல. என்னைய கெடுத்துறாதீங்க, அசிங்க பேசாதீங்க தயவுசெய்து. ஒரே ஒரு விஷயம் சொல்றேமா, இந்த ஒருச்சான் வெயில காப்பாத்துறதுக்காக தவறான வார்த்தைகளை பேசி அதுல கால் சம்பாதிச்சு சோர்திங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இல்ல, தயவு செய்து நான் நிக்கிற இடத்துல யாரும் அசிங்க பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. பிரியப்பட்டீங்கன்னா செஞ்சுட்டு கூட போவோம், அதுவே வெளியில தெரியாது. மேட்டரை புரிஞ்சுக்க. இல்லம்மா, பிரியப்பட்டீங்கன்னா செஞ்சுட்டு கூட போயிடும். என்ன செய்யறது? அப்ப அதுக்கு ஒரு காப்பை கட்டி விடு. அது ஏற்கனவே காப்பு கட்டித்தான் வந்திருக்கு. அதுதான் அவுக்க மாட்டேங்குது. அப்புறம் கட்டுன்னு இருக்க. அது கட்டுனதே அவுக்க மாட்டேங்குது. அப்புறம் திரும்ப கட்டுன்னா என்னடா விட்டுறது? என்னையா டீசெண்டா பேசணுமா? ஆமா, மரியாதையா பேசு. ஆம்பளதான் மேல, பொம்பளைதான் மேல. நாங்க ஆண்கள் பொறுமையின் பொக்கிஷங்கள். ஆமா, நாங்க பெண்கள் ரொம்ப பொறுமையில நாங்க தான் உயர்ந்தோம். நிச்சயமாக, சத்தியமாக பொட்டி வாசிக்கும் ராஜசேகர் மண்டை சத்தியமாக என் பெருமையின் பொக்கிஷமே. எவ்வளவு தூக்குனாலும் ஒன்னும் பிரச்சனையே இல்லை எனக்கு. அது எல்லாம் இதெல்லாம் போட்டு வந்திருக்குடா, சர்க்கஸுக்கு போடுவாங்க, அதெல்லாம் போட்டு வந்திருக்கு.
அது இப்ப இருக்க பாரு அடேப்பா யூடியூப்ல பார்த்து பயந்து போனேன். என்னடா பொம்பளை பிள்ளைய கவட்ட பிறந்துட்டு நிக்குதுடா அப்படி. அதே அப்பா என்னடா நல்ல வேலை நம்ம நாடகத்துக்கு வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே அப்பா பயமா இருக்கு. பரவாயில்ல நல்லா இருக்கு. பிளவெல்லாம் தூக்குற வைக்கிற தொட்டா பிடிக்காது. பிடிக்காது பிடிக்காது. பொம்பளை தான் என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்துல நானும் பார்த்துட்டேன். இவ்வளவு ஒரு கூச்ச சுவாம ஒரு பொம்பளைய பார்த்ததே கிடையாதுடா. பொம்பளைனா கூச்சம் இருக்கத்தான். பொம்பளை இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆமா. அப்படி பாரு. ஷாக் அடிக்கிற தொடர்ந்து நினைக்கிறப்ப அந்த பிள்ளைக்கு கூச்சி கிடக்கும் போது அப்படியே நெல்லிய புழு கொடையும் போடு. பொம்பளை அப்படி இருந்தா அது நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? எப்பவுமே நல்லா காய்ச்சின பாலுக்கு நல்லா கூச்சப்படுற பொம்பளைக்கு எல்லாம் சுவை அதிகம். ஆமா மறுபடியும் சொல்லுங்க. நல்ல காய்ச்சின பாலுக்கும் நல்ல கூச்சப்படுற பொம்பளைக்கு நல்லா டேஸ்ட்னா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா அதுக்கு? தொட்டா தான் வரும். சும்மா ஆமா பொம்பளைன்னா எப்படி இருக்கணும்? தாலி கட்ட பொண்டாட்டி அந்த கூட புருஷன் சும்மா இருங்க என்னங்க நீங்க அப்படின்னா தான் ஆம்பளைக்கு ஒரு வேலை வரும். ஒரு சில பொம்பளைல கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க. 100 ரூபாய் சம்பளம் கம்மின்னு அதுகளும் வந்து நிக்குது. முன்னாடி எங்களுக்கு சரி சோடியோட ஆடணும். சரி இப்பெல்லாம் எங்க பேத்தியோடதான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து நிக்குது இந்த சேசியில வந்துட்டு அதுக்கு என்னன்னு பாக்குறேன் வந்து நின்றுட்டு என்னடா சொல்றேன் அது கம்மான கச்சூர் கச்சல் கச்சை டக்கு அப்படின்னு நிக்குது. எனக்கு சூரிய கொடுத்த மாடுக மாதிரி இதுகிட்ட போய் என்ன பேசுறதுன்னு நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேன். பரவாயில்லடா இப்படி சுதாரிப்பா இருக்கணும். ஆமா ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நானே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியும் நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. வியாபாரம் என்னன்னு எடுத்து சொல்லமா பார்க்கலாம். நான் சொல்றேன். இழந்த பழம் படிச்ச காய்ச்ச வந்த பழம் வந்த பழம் இது தேடத்தை எனக்கு பழம் இது உனக்கு பிறந்த பழம். நல்லா இருக்குடா. வெளியில இருந்து பார்த்தோம்னா அப்படி மீன் மாதிரி இருக்கு. கிடத்துல இருந்து பார்த்தா கருவாடு மாதிரி இருக்கும். ஆனம் கட்டப்பட அப்புறம் மணந்து பார்த்தா அப்படி இருக்கு. தொட்டு பார்த்தா சரி வெட்டிக்காரன் ஒரு வாத்தியார் இழந்த பழம் சொல்லுது. ஆமா என்ன அது இழக்க கூடாதுன்னு கட்டி வச்சிருக்கு. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு இழந்த மாதிரி தான் தெரியும். ஆமா இதெல்லாம் ரொம்ப மோசமான பையங்க நடமாடுற ஏரியா திருந்தி இருக்கும். ஆமா இந்த இதுல இருந்து இந்த ஏரியா பூராமே மோசமான பயிலுங்க இருக்கிற ஏரியா. என்னம்மா அடுத்தடுத்த ஊர் பூராமே ரொம்ப மோசமான பயிலுங்க. அதுக்காக உங்களை தூக்கி மேல வச்சிருக்கேன். ஆமா தயவு செய்து நீ எல்லாம் போயிடு. இங்க வேண்டாம் போமா போனது போனா அவுத்துட்டு வா. போன போகுது என்னடா அர்த்தம்? அவுத்துட்டு வரணும் இல்லன்னா பொட்டு என்ன பொம்பளை அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். பொம்பளைன்னா எப்பவுமே நம்ம சொல்லு பேச்ச கேட்கணும்டா. நானா நீங்க எல்லாம் மானங்கிட்ட பேருக்கலாம் பொம்பளை கிடைக்கிறது அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏதோ கிடைச்ச பொம்பளை வச்சு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம்னு இருக்கு. அதுக்குள்ள கெடுத்து எடுத்து வச்சு போடி பொம்பளை போச்சு விட்டீங்க. வாமா வாமா எங்க அண்ணா அழுகிறாரு. வாமா பொம்பளைக்கு நீ இப்படி அழுவான்னு தெரியாது. அது என்னடா இல்லையா சொல்லுவோம். நீ ஆமா என்ன கேட்டீங்க? ஏன் வந்திருக்க எதுக்கு வந்திருக்க என்ன பண்ண? நீங்க எதுக்கு வந்தீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பரம்பரையா வியாபாரம் பண்றாருமா. நீங்களும் வியாபாரியா? என்ன வியாபாரம்? பல வியாபாரம் நான் பல பண்றேன். பல பற்ற பார்த்தாலே தெரியுது. ஒரு வியாபாரம் கிடையாது. அப்பட்டு விற்போம். ஆமா ஆமா போனது வந்தது சரிஞ்சது பண்ணது சாப்பாடு சரிஞ்சது தூர் போனது எதையும் விடுறதுல நான் தான் இங்க விற்பேன். நான் தான் விற்பேன். நான் தான் பண்ணுவேன். நான் தான் இங்க பண்ணுவேன். நான் என்ன முதல்ல நான் தான் வந்திருக்கேன். எப்படா பண்ணுவோம்? என்னது பொம்பளை இப்படி தெரிஞ்சு பண்ணுவோம்ன்றியா? அப்புறம் நெருங்கி கூப்பிட்டோம்னா வேண்டாம் பயமா இருக்கு. எங்க வீட்டுல திட்டுவாங்க. நாளைக்கு ரொம்ப தூரம் போகணும். வேணும். அதுக்கு மேல சங்கத்துல சொல்லி அவசரம் வேற போட்டுருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. அதெல்லாம் பேசக்கூடாது. பேசுறோம்னா உடனே ஒண்ணு கொடுத்துருக்காங்க. செல் நம்பர் கொடுத்து நீ சாயங்காலம் மிஸ்டு கால் கொடுக்குற பேசுறீங்களா அப்படின்ட்டு போயிருங்க. சரி இந்த பிள்ளைய கொடுத்துச்சு. சரி சாயங்காலம் தூக்கி எந்திரிச்சு நம்பர் இருக்கே ஒரு போட்டு பார்ப்போம். நேற்று நம்ம கூட நல்லா ஜாலியா பண்ணுச்சு அப்படின்னு போன் பண்ணோம்னா இது தூங்கு ஆத்தா எடுத்துக்கிட்டு
ஹலோ யாரு பேசுறது அப்படிங்க தூக்கி போட்டு போதைங்க எப்படி இருப்பேன் எப்படி இருந்தாலும் இருப்பேன். நான் ஓடி விப்பேன், நானும் ஓடி விப்பேன், நான் உட்கார்ந்து விப்பேன், நானும் உட்கார்ந்து விப்பேன், நான் ஆடி விப்பேன், நானும் ஆடி விப்பேன். யாரடா ஓட்டுன? டான்ஸ்கார பாப்பாவை. டான்ஸ்கார பாப்பாவை தானே ஓட்டுனே? வேற என்ன வப்பாத்தியவா போட்டு அமுக்குனே? ஏதோ விட்டு வைக்கலே நீ. ரீசன்டா பிகர் கொண்ட மேல கொண்டா போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு உனக்கும் தொங்குது எனக்கும் தொங்குது. நீயாவது புடிச்சு கட்டி விடுறதில்லை, நீ தொங்குது தொங்குது. இவ்வளவு நல்லா ஆடுற. வாட் இஸ் யுவர் நேம்? என்னோட பேரு. யா. வச்சாத சொல்லணுமா வச்சாத சொல்லுவோம்? நீ வைக்காத சொல்லு, நான் வைக்கிறேன். என் பேர் என்ன சொல்லுவாய்? வச்சதா இருந்தா மோகன்தாஸ். ஆஹா, ஓஹோ, அவன் எல்லாத்துலயும் பேரு கிடையாது. என் பேரு காட்டுராணி. தெரியுமா? காட்டுராணி நல்ல பேர் தான். மை நேம் இஸ் சுப்பு சுல்தான் சூசை. என்னது அது? என்ன 3 பேர் வருது? எம்மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய என் தாய் தந்தை மும்மதத்தையும் ஏனை சூ ஓ சுப்பு ஆஹா சூசை ஓஹோ சுலுத்தான் அடடா இவன் கொளுத்தான் ஏய் ஒன்னைய பிடிச்சு இழுத்தான் வந்துருச்சு. வரும் வரும் வரும். ஆமா ஆயிடுச்சா? என்னது? லவ். லவ்வா? கல்யாணம் அப்படின்னா எனக்கு எதுன்னு என்னன்னு தெரியாதுயா. கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க அறைய இருக்காயா? சூடு இருக்கா, சொன்ன இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா? என்ன லேட்டா வருது? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இது கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் இல்ல வரணும். கல்யாணம் இல்ல, அது இப்பதானே கேட்டாரு. சரி ரொம்ப பேசாத அவுத்துருவேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டா தொங்கி இருக்குமா பெருசா? எதுமா? தாலி
சொல்ல மறந்துட்டியம்மா. கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இப்ப தொங்கத்தான் செய்யுது. அதுவே கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணமும் ஆகல. கல்யாணம் ஆகல. கல்யாணம்ங்கிறது கிழக்கு மாமா வச்சு தாலி கட்டுறது. ஆமாங்க. கல்யாணம்ங்கிறது நோங்கன வேலோட ஓடுறது. ஓடுறது ரெண்டுமே நடக்கல. வண்டி எதுலயும் ஓடுதா? எதுலயுமே ஓடல. புருஷன் கிருஷன் ஒரு வயது திருடானா? எந்த பயப்புள்ளையும் கிடையாது. புருஷங்கிறவங்க வந்து கடைசி வச்சு கஞ்சி தண்ணி ஊத்துவான். இந்த கிருஷங்கிறவங்க என்னைய மாதிரி ஆளு. ராத்திரி வந்துட்டு காலையில போயிருவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவனு வந்து போறானா? அதனாலதான் எந்த பயப்புள்ளையும் வேணாம் நான் தனியா நின்னுட்டு இருக்கேன். வண்டி சும்மா தான் கிடக்கும். ஆமா ஆமா சும்மா கிடக்கலாமா? எதுக்குயா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நீங்கெல்லாம் வேணாம் எனக்கு. எதுமா? லைட் வெயிட்ல இருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் நாங்க டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கோம். ஓஹோ. ஆமா. எனக்கு லவ் தெரியுமா? தெரியாதுங்க. லவ் பண்ணிருக்கியா? இல்லங்க. பண்ணது இல்லையா? இல்ல. காதல்ல பல வகை உண்டுமா? உனக்கு எந்த காதல் வேணும்? பழைய காதல் வேணுமா, புது காதல்? எந்தெந்த வகை இருக்கோ அந்த வகையெல்லாம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இல்ல புது காதல் நல்ல நல்ல காதல் இருக்கு. ஓஹோ, புது காதல் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கியா? இதெல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இந்த காதல் வேண்டாம். உனக்கு ஏதோ காதல் வருதா? எனக்கு வருது. உன் காதல் எடுத்து விடு, நான் பாத்துப்பேன். ஓஹோ. ஆமா, நான் காதல் பண்ணிடுறேன். என் தம்பி வந்திருக்கேன், அவனுக்காக ஒரு காதல். பொன்மையிலே